இது அவருடைய தந்திரமான புத்திசாலித்தனத்தை காட்டும் கதை. கதை சுருக்கம். ஒரு சமயம் தெனாலிராமன் வீட்டில் திருடர்கள் திருட வந்தார்கள். தன் வீட்டுத் தோட்டத்துக்குள் மறைந்திருக்கும் திருடர்களை அவன் பார்த்துவிட்டான். உடனே தன் மனைவியிடம் உரத்த குரலில், நாட்டில் திருட்டு அதிகமாகிவிட்டது, அதனால் நம் வீட்டில் உள்ள விலையுயர்ந்த நகைகள் மற்றும் பொருட்களை பத்திரமாக ஒரு பெரிய பெட்டியில் போட்டு கிணற்றில் போட்டு விடுவோம். திருடர்கள் சென்ற பின் எடுத்துக்கொள்ளலாம் என்று திருடர்கள் கேட்கும்படி சொன்னான். திருடர்கள் மகிழ்ச்சியடைந்து தெனாலிராமன் ஒரு பெரிய பெட்டியில் சில கற்களை வைத்து கயிறு கட்டி கிணற்றில் போடுவதை பார்த்தனர். தெனாலிராமன் தூங்கியதும் திருடர்கள் கிணற்றிலிருந்து பெட்டியை எடுக்க முடிவு செய்தனர். கிணறு வறண்டு இருந்ததால் பெட்டியை மேலே கொண்டு வர கிணற்றிலிருந்த நீரை இறைத்து வெளியேற்ற தொடங்கினர். 4 திருடர்களும் இரவு முழுவதும் நீர் இறைத்து களைப்புடன் பெட்டியை வெளியே எடுத்து பார்த்தபோது அதற்குள் கற்கள் மட்டுமே இருந்ததைக் கண்டு ஏமாற்றமடைந்தனர். மறுநாள் காலை தெனாலிராமன் புத்துணர்ச்சியுடன் எழுந்து நீர் பாய்ச்சப்பட்டதால் செழிப்பாக இருந்த தன் தோட்டத்தை பார்த்து சிரித்தான். நீதி: அறிவால் உழைத்தால் எதிரியையும் நமக்கு பயன்படும் கருவியாக மாற்றலாம்.